Hello friends, welcome back to our channel High on Info. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வில்லங்க சான்றிதழ் வந்து டவுன்லோட் பண்றதுல புதிய ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸி டவுன்லோட் பண்றதுல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா புலையின் வாரியாக, இன்னொன்னு வந்து ஆவணம் வாரியாக. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுல இன்னும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு எண் வந்து கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாத வந்து வார்டு எண் வாரியாக அந்த மாதிரி வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து இப்போ மனைக்கு வந்து ஒரு விலங்கு சான்றிதழ் எடுக்கணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு 100-200 பக்கம் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு அப்பவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. நீங்க வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து அது அப்புறமா தான் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாம இப்ப வந்து நீங்க அப்போதைக்கு அப்போ வில்லங்க சான்றிதழ் வந்து அந்த மாதிரி அதிக பேஜஸ் இருந்தா உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நீங்க அப்பவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிஎன் ரெஜினேட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா மின்னணு சேவைகள்ல வந்து வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது புலையின் வாரியாக, ஆவணம் வாரியாக. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மூலியமா நீங்க வந்து சைட்டு, அடுக்குமாடி குடியிருப்புக்கெல்லாம் வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ புலையின் வாரியாக அப்படின்னா நீங்க வந்து மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம் கொடுத்துட்டு எந்த டேட் அப்படிங்கிறது ஆரம்ப நாள், முடிவு நாள் கொடுத்துட்டு இங்க வந்து உங்களோட கிராமம், புலையின், அதுக்கு உட்பிரிவு இருந்துச்சு அப்படின்னா உட்பிரிவு எண் கொடுத்துட்டு கேப்சா வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து தேடுக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வில்லங்க சான்றிதழ் வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆவணம் வாரியாக. இப்ப வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, அந்த டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ அது வழியா நீங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நீங்க ஆவணம் வாரியாக அப்படிங்கிறதுக்குள்ள போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க சார் பதிவாளர் அலுவலகம் கொடுக்கணும். அந்த ஆவண எண் இருக்கும் இல்லையா? அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து எந்த ஆண்டோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆவண வகைப்பாடு. உங்களோட ஆவண வகைப்பாடு என்ன? குறிப்பானை நகலா, தீர்வளிப்பா, முறைப்படியான ஆவணம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆவண வகைப்பாடை வந்து இங்க கொடுத்துட்டு கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கான ஈஸி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மனை, அடுக்குமாடி குடியிருப்பு. அதுக்கெல்லாம் வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா சேம் மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம் கொடுத்துட்டு ஆரம்ப நாள், முடிவு நாள் இதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மனை எங்க இருக்கோ அதுக்கான புலையின் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து இங்க கொடுத்துக்கோங்க. கிராமம், புலையின், உட்பிரிவு எண் அதை கொடுத்துட்டு நீங்க எந்த மனைக்கு வந்து ஈஸி எடுக்கணுமோ அந்த மனையோட எண் வந்து இங்க நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப் சப்போஸ் உங்களோட மனை எண் 15A நார்த் இல்ல வந்து 15/1A அப்படிலாம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 15 அப்படிங்கறத மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்து வந்து நீங்க ஈஸி வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ் இல்ல. நம்ம டைரக்டா புலையின் மட்டும் தான் கொடுப்போம். அப்படி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய பேஜஸ் வரும். அதனால அதை நம்ம டவுன்லோட் பண்ண முடியாம போகும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து புதுசா மனையின், அடுக்குமாடி குடியிருப்பு எண் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமா எக்ஸாக்டா அந்த மனைக்கான ஈஸி மட்டும் அவங்க எடுத்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பேஜஸ் கம்மியாகும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஈஸியாவே அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு மனையின் இருந்துச்சு அப்படின்னா மனையின் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஈஸி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி தான். சப்போஸ் 15A 15/1A அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த ஃபுல் நம்பர், அந்த ஹோல் நம்பர் மட்டும் கொடுத்துக்கோங்க. 15 அப்படிங்கறத வந்து நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேர்க்க அப்படிங்கறதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட கேப்சா இருக்கு இல்லையா? அதை வந்து என்டர் பண்ணிட்டு தேடுக அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஈஸி வந்து டவுன்லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வார்டு, பிளாக் வாரியாக அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நகரத்துல இருக்கிறவங்க எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம், ஆரம்ப நாள், முடிவு நாள் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்க வந்து கிராமம், புலையின், உட்பிரிவு எண் கொடுக்குறீங்க இல்லையா? அதுல வந்து எக்ஸ்ட்ராவா உங்களோட நகரத்துக்கு வந்து என்ன நகரமோ அதை இங்க வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கான வார்டு எண், பிளாக் எண் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இங்க கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து மனை இல்ல அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னா அதுக்கான எண்கள் வந்து இங்க கொடுத்துட்டு நீங்க வந்து அது ஈஸியா சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிற புது அப்டேட். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புலையின் வாரியாக, ஆவணம் வாரியாக அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்க மனை இல்ல அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து நீங்க ஒரு ஈஸி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100-200 பக்கம்லாம் வரும் இல்லையா? ஸோ அதை வந்து உங்களால டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு அதுலதான் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு அவங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு, வார்டு, பிளாக் வாரியாக. ஓகேங்களா?
ஸோ இது மூலியமா உங்களுக்கு வந்து கம்மியான பேஜஸ் வரும். அதாவது எக்ஸாக்ட்டா நீங்க எந்த மனை, எந்த அடுக்குமாடி குடியிருப்பு எண் குடுக்குறீங்களோ, அதுக்கான அந்த ஈசி மட்டும் தான் வரும். ஸோ அதனால வந்து நீங்க ஈஸியாவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.